இன்றைக்கி பாருங்கள், தக்காளி குழம்பு செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு அறுத்து போட்டு வதக்கிருக்கேங்க. அது வதங்கக்குள்ளேயே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்குங்க. இதை வதக்கி பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினாடி தக்காளி இதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இன்றைக்கி நான் பாருங்கள் தக்காளி குழம்பு வைக்கிற இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தேங்காய் திருவுனதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு வதக்கிக்கலாம். இது கூடயே 4 கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்க, இப்போ பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி ஊற்றி வச்சுங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிடுங்க. வச்சுட்டு இது கூடயே தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் கலந்து வச்சாச்சுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. கொதிச்சதுன்னா கெட்டியாயிருங்க. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி குழம்பு கொதிச்சிட்ருக்கோங்க. இந்த டைமில் பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தேவைட்டு ஒரு கலக்கி விடலாங்க. பாருங்கள், அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இட்லியில் போட்டு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான தேங்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்குறேன். ஈஸியான முறையில் நான் தேங்காய் திருவி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்திருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் சேர்த்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன அளவு, புளி கொஞ்சம் சின்ன அளவு சேர்த்திருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டிருக்கேங்க. சரிங்களா? கண்டிப்பாக புளி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது கூட பாருங்கள், தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்கிட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டாச்சுங்க, பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தாளித்து வச்சுங்க கடையில். இப்போ தக்காளி குருமா ஆயிட்டுருக்குங்க. அது முடிஞ்சவொடனே இட்லிக்கு பரிமாறலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லிக்கு தண்ணி வச்சுருக்கோங்க. இது கொதிச்சோடனே இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காயும் கொத்தமல்லியும் போட்ட துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை துவையல். இட்லி ரெடியான நம்ம சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், இட்லி தண்ணி கொதிக்குதுங்க. இந்த டைம் இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் சுட இட்லி, தக்காளி குருமா, தேங்காய் பொட்டுக்கடலாம் போட்ட பச்சை கொத்தமல்லி தழை போட்ட சட்னி. வாங்க, நீங்களும் சாப்பிடலாம்.